அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. டுடே சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பீர்க்கங்காய் துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கொஞ்சம் தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை, ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, நம்ம பீர்க்கங்காய் மேலே செதுக்கின தோல் இருக்கும், அதையும் செஞ்சுக்கிடலாம். நீங்கள் இல்லையா பீர்க்கங்காயும் வச்சுக்கிடலாம். அதுக்கு தேவையானது ஒரு 4-5 வரமிளகாய், ஒரு 10-12 வெள்ளைப்பூடு, இந்த வெள்ளைப்பூடுடைய பல், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் கடாயை வச்சாச்சு. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிடலாம். ஆயில் விட்டு இப்போ நம்ம வரமிளகாய், கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஆயிலில் போட்டுடலாம். ஆயிலில் போட்டதுக்கப்புறமா லைட்டாக வறுத்துக்கலாம். அதை லைட்டாக வறுத்துட்டு நம்ம எத்தனையோ துவையல் சாப்பிட்றோம், என்னென்னமோ துவையல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம். இப்போ பீர்க்கங்காய் தொக்கு துவையலையும் சாப்பிட்டு பார்த்துடலாமே. நான் சாப்பிட்டேன், நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் வைங்க. இப்போது நம்ம தோல் உரித்த பூண்டு பல் இருக்குல்ல, அதையும் அந்த ஆயிலில் போட்டுடலாம். ஆயிலில் போட்டு பீர்க்கங்காய் தொக்கு மேலே வச்சுருக்கோம்ல, தோல் எடுத்தது, தொக்கு கழுவுனது, அதையும் அதில் கொட்டிடலாம். விட்டுட்டு அதையும் லைட்டாக கிண்டிக்கிடலாம். லைட்டாக வேகணும், ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வேக விடலாம். அது அப்படி கிண்டினா அது லைட்டாக வேகும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. எத்தனையோ பேர் என் வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் சப்ஸ்கிரைப் தான் வரமாட்டேக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு மோட்டிவேஷன் கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கருவேப்பிலையும் மல்லிக்கீரை எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு கைப்பிடி அளவு, அந்த மல்லிக்கீரையும் அதில் போட்டுடணும். போட்டு அதையும் லைட்டாக வதக்கிடலாம். என்னுடைய வீடியோகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் மேலும் மேலும் என்னால் வீடியோஸ் போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையாவே சப்ஸ்கிரைப் இல்லை, வீடியோஸ் நிறையா இருக்குது. பார்க்குற ஆட்கள்லாம் நிறையா தான் இருக்கிறாங்க, வியூஸ்லாம் நிறையா தான் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் தான் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பத்தா எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் பத்தையும் அதில் கட் பண்ணி போட்டுடலாம். அதையும் போட்டு லைட்டாக போட்டு வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறமா இப்போ துவையலுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்களும் எடுத்துக்கிறங்க. சால்ட்டையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கிடலாம். இது நீங்கள் பீர்க்கங்காய் தோல்லையும் பண்ணலாம், இல்லை பீர்க்கங்காய் முத்தின காயை நம்ம கீழே வீசிடுவோம். அந்த முத்தின காயை கீழே போடாமலே இதே போல் நீங்கள் துவையல் பண்ணி சாப்பிட்லாம். வேஸ்ட்டு பண்ணாமல் பீர்க்கங்காய், அதில் பிஞ்சு பீர்க்கங்காய் இருந்துச்சுன்னா அதுலேயும் செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு லெமன் அளவு புளி எடுத்து வச்சோம்ல, அதையும் இதில் போட்டுடலாம். போட்டு அதையும் லைட்டாக ஒரு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கிடலாம். வதக்கிட்டு இப்போது வதக்கி முடிஞ்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிடலாம். பிளேட்டில் எடுத்து ஒரு 5-10 நிமிஷம் ஆற வைக்கணும். துவையல் ஆட்டண்டா ஆறணும்ல. மிக்ஸி கப்பில் போட்டாச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றி ஆட்டி எடுத்துக்கிடலாம். அவ்வளோதாங்க, பீர்க்கங்காய் துவையல் ரெடி. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு, எப்படி இருக்குதுன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க.